ஒரு இண்டக்ஷன் மோட்டார்ஸில் அதனுடைய பர்ஃபார்மன்ஸை அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த மோட்டார் பர்ஃபார்மன்ஸ். இப்போ மோட்டார் பர்ஃபார்மன்ஸை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, அது எதனாலாம் அந்த மோட்டாருடைய செயல்திறன் வந்து பாதிக்கப்படுது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதில் என்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு ஃபேக்டர் இருக்குது முக்கியமான ஒரு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்று த பவர் சப்ளை. பவர் சப்ளை வந்து முக்கியமான ஃபேக்டர். அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து பாதிக்கப்படுறதுக்கான மெயின் ரீசன் வந்து பவர் சப்ளை. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக். மூணாவது வேரியபிள் ஃபோர்ஸ். நாலாவது பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். The fifth one is maintenance. And sixth one is wage. அப்போ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து மோட்டாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது, இதெல்லாம் சரியாக இருக்கணும் அப்படின்னா பவர் சப்ளை. அண்டர்லோடிங் இருக்கக்கூடாது, பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் கரெக்டாக இருக்கணும், மெயின்டெனன்ஸ் சரியாக இருக்கணும், ஏஜை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலாம். லைஃப் வந்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னா அது மோட்டாருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அதை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அது பார்க்கணும். ரைட். பவர் சப்ளை. ஒரு எலக்ட்ரிக்கல் மிஷினரி மோட்டார் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரேட்டட் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டாருடைய கெப்பாசிட்டியில் அதனுடைய ரேட்டிங் இருக்குது. ஓகே ரைட். அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பவர் சப்ளை அந்த ரேட்டட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும். அதிகமாக இருக்கிறதுனாலும் சரி குறைவாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த மோட்டாருடைய பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்படும். ஸோ எஃபிசி பவர் லாஸ் ஏற்படும், ஆனால் எஃபிஷியன்சி வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ நம்மளுக்கு வந்து லாஸஸ் அதிகமாகும். ரைட். அப்போது பவர் சப்ளையில் கண்டிப்பாக ரேட்டட் வேல்யூ கொடுக்கப்படக்கூடிய சப்ளை வோல்டேஜோ கொடுக்கப்படக்கூடிய சப்ளை ஃப்ரீக்வன்சியோடைய மதிப்பு மோட்டாருடைய ரேட்டட் வேல்யூக்கு சமமாக ஈக்குவலாக இருக்கணும். ஒன்றாகும். அப்படி இல்லை ஈக்குவலாக இருந்தால் கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் பாதிக்கப்பட அஃபெக்ட் ஆகும். ரெண்டாவது, இந்த பவர் சப்ளை அளவு வேரி அளவு வச்சுக்கலாம். இப்போ சப்ளை வோல்டேஜ் வந்து நார்மலாக இப்போ 3 phase 440 வாட் இருக்குன்னா அந்த 440 வாட் வந்து 480 ஆகுது, திடீர்னு வந்து 450 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வோல்டேஜ் அளவு வந்து கண்ணாபின்னாலும் வேரி ஆகிட்டு அடிக்கடி மாறுபட்டுக்கொண்டே இருக்கிறதுனால கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் அஃபெக்ட் ஆகும். அப்போது வோல்டேஜினுடைய பவர் சப்ளைனுடைய வேரியேஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் அது ரேட்டட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் டிஸ்டர்ப் ஆகாது. ரெண்டாவது, இந்த பவர் சப்ளைனுடைய அளவு ஒரு இந்தியன் ஸ்டாண்டர்ட் ரூல் படி என்ன சொல்கிறோம் அப்படின்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ் அப்படின்னா +or-6%. ஓகே, ஃப்ரீக்வன்சியாக இருக்குது அப்படின்னா +or-3%. வேல்யூ தான் சேஞ்ச் ஆகும். கொடுக்கக்கூடிய சப்ளை வோல்டேஜில் 100க்கு 6 வோல்டேஜ் வந்து அதிகரிக்கலாம் குறையலாம். அதே போல் ஃப்ரீக்வன்சி வந்தால் 100க்கு 3 ஆட் ஆகலாம், ரெடியூஸ் ஆகலாம். பட் அதுக்கு மேலே வேரி ஆச்சு அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இது நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ரைட். அப்போ பவர் சப்ளைனால கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும். வந்து ரேட்டட் வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். வேரிய கண்ணாபின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை வோல்டேஜ் வந்து வேரி ஆகக்கூடாது. அதே சமயத்தில் வோல்டேஜ் வேரியேஷன் வந்து 6% வரைக்கும் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது ஃப்ரீக்வன்சி வந்து 3% அளவு தான் வேரி ஆகும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. ரைட். அடுத்தது அண்டர்லோடுங்கிறது என்னது அப்படின்னா நார்மலாக ஒரு மோட்டாருடைய கெப்பாசிட்டி நார்மலாக நம்ம ஒரு மோட்டார் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா அதிக ரேட்டிங் உள்ள மோட்டார் வாங்கிட்டு வந்து ஹை கெப்பாசிட்டி உள்ள மோட்டாரை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து சும்மா குறைந்த லோடு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. அப்போ என்ன ஆகும், அதனுடைய கெப்பாசிட்டி அதிக கெப்பாசிட்டி உள்ள மோட்டாரை குறைந்த கெப்பாசிட்டி லோடு வந்து நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் ஆகும். எப்போவாவது ஒரு டைம் வந்து அந்த மேக்ஸிமம் லோடு யூஸ் பண்ணுறது, மற்ற நேரத்தில் என்ன குறைந்த லோட்லேயே நம்ம வந்து ரன் பண்ணிருக்கோம்னா அதுக்கு வந்து என்ன சொல்லணும், நம்ம அண்டர் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த அண்டர் லோடிங் வந்து நம்ம குறைக்கணும். சரியான லோடு என்ன லோடுன்னு நமக்கு தெரியும், என்னதான் பயன்படுத்துறவங்க தெரியும் இல்லையா. அந்த பர்டிகுலர் லோடுக்கு சூட்டபுளான கெப்பாசிட்டி பண்ணுற மோட்டாரை நம்ம சூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணால் தான் அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பர்ஃபெக்ட்னுடைய அளவு குறையும், எஃபிஷியன்சினுடைய அளவு குறையும். குறைஞ்சதுன்னா நமக்கு
லாஸஸ் வந்து அதிகமாகும். ஸோ டேரிஃப் அதிகமாகும். ஸோ தேவையில்லாத பவர் லாஸ் தான் நம்ம லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் வேரியபிள் லோட்ஸ். வேரியபிள் லோட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரீஸில் ஒரு மோட்டார் வந்து ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே கான்செப்டான லோடு வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதிகபட்சம் நிறைய மெஷினரிஸ் மோட்டார்ஸ் வந்து வேரியபிள் லோட்ஸ் வந்து கடைப்பிடி ரன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்படி ரன் ஆகக்கூடிய இடத்துல எப்படி நம்ம மோட்டார்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னா பீக் லோட்ஸ். சப்போஸ் லோட் முடியாத வந்து நாம வேரியேஷன் லோட் வந்து வேரி ஆகும். ஓகே, ஒரு டைம் வித்தியாசம் ஒவ்வொரு லோடு இருந்தால் மோட்டார் ரன் ஆகிடும். நம்ம வாங்கக்கூடிய மோட்டாருடைய கெப்பாசிட்டி ஹை லோட் சப்போஸ் ஒரு 5 மெகாவாட் வச்சுக்கலாமே, இந்த 5 மெகாவாட்டுக்கு தேவையான கெப்பாசிட்டி ஒரு மோட்டார் வந்து நம்ம வந்து வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த நாளும் ஆடணும் குறைந்த லோடு ஒரு குறிப்பிட்ட டைம் பண்ணால் மேக்ஸிமம் வரும். அது பீக் லோடு மற்றது எல்லாமே குறைந்த லோடுலேயே வந்து அதெல்லாம் இருக்கும் ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேரியபிள் லோட்ஸ் வந்து ஏற்படக்கூடிய டைமில் பீக் லோடுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி மோட்டாரை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது இருக்கும், வழக்கத்துக்கு இருக்கும். அதனாலே நம்ம வந்து என்ன ஆகும், மற்ற டைமில் குறைந்த அண்டர் லோடு ரன் ஆகுறதுனால பர்ஃபார்மன்ஸ் டிஸ்டர்ப் அஃபெக்ட் ஆகும். இது ரெடியூஸ் பண்ணோம் அப்படின்னா பீக் லோடுடைய அளவுக்கு கெப்பாசிட்டியோட அளவுக்கு மோட்டார் வாங்குறது பதிலாக பீக் லோடுக்கு கொஞ்சம் கம்மியாகும். ஸோ இந்த அடுத்த சப்போஸ் இதெல்லாம் ஒன்று 4 மெகாவாட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அளவுக்கு தேவையான இதை கொஞ்சம் இந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். ஸோ இதில் வாங்கும்போது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைமில் மட்டும் என்ன ஆகும், ஓவர் ரன் ஆகும். மற்ற நேரத்தில் எல்லாமே நார்மல் லோடில் ரன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். அப்போது பீக் லோடுக்கான கெப்பாசிட்டி கொஞ்சம் மோட்டார் வாங்குறது பதிலாக பீக் லோடுக்கு நியரஸ்டாக கொஞ்சம் கம்மியாக குறைந்த அளவு லோடு கெப்பாசிட்டி கொஞ்சம் மோட்டாரை வாங்கினோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டைம் மட்டும் ஓவர் ரன் ஆகும். மற்ற நேரத்தில் ஓவர் ரோடில் ரன் ஆக வாய்ப்பு இல்லை, நார்மல் ரோடு ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி பர்ஃபார்மன்ஸை டெவலப் பண்ணலாம். ரைட். அடுத்து பவர் ஃபேக்டர் கரெக்ஷன். பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் அப்படின்னா என்னது, ஒரு இண்டக்ஷன் மோட்டாரில் நார்மலாகவே பவர் ஃபேக்டருடைய அளவு ஒன்றை விட கம்மியாக தான் இருக்கும். லைட்டிங் லோடில் மட்டும்தான் நியரஸ்ட் ஒன்றா இருக்கும். மற்ற லோட்ஸ் மேக்ஸிமம் லோட்ஸ் எல்லாமே இண்டக்ஷன் மோட்டாரோட இண்டக்டிவ் லோட்ஸ் எல்லாமே கம்பல்சரி லேக்கிங்காக தான் இருக்கும். ஐ மீன் ஒன்றை விட கம்மியாக இருக்கும் பவர் ஃபேக்டர். அப்படி கம்மியாக இருக்குது அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், எஃபிஷியன்சி உடைய அளவு ஐ மீன் பவர் லாஸ் அதிகமாக இருக்கிற அர்த்தம். ஸோ எஃபிஷியன்சி அளவு நிச்சயமாக குறையும். அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா பை யூசிங் கெப்பாசிட்டர்ஸ், பவர் ஃபேக்டர் கரெக்ஷன் கெப்பாசிட்டர்ஸ். அந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து மோட்டாருக்கு பேரலாக இணைச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம், கேவிஆர் ரேட்டிங் ஐ மீன் கேவிஆருடைய பவர் அளவை குறைச்சி நம்ம பவர் லாஸை குறைச்சி பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்ண போகிறோம் இல்லையா? அப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுனால நமக்கு என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னா பவர் ஃபேக்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆல்ரெடி நமக்கு பார்த்துருக்கோங்க. ஸோ கேவிஏ டிமாண்ட் பவருடைய டிமாண்டை குறையும், கேவிஆர் லாஸுடைய அளவு குறையும். அதனால் டோட்டல் டோட்டலாக பவரில் எடுத்துக்கொள்ளக்கூடிய கரண்ட்டுடைய அளவு குறையும். ஸோ அதனால் ஐஸ்கொயர் ஆர் லாஸ் குறையும். ஸோ அந்த கரண்டில் ஏற்படக்கூடிய வோல்டேஜ் ட்ராப்புடைய அளவும் குறையும். அப்போது பவர் ஃபேக்டர் வந்து நம்ம என்ன பண்ணணும், பை யூசிங் கெப்பாசிட்டர்ஸ் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிடலாம், பர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் மெயின்டெனன்ஸ். இது ரொம்ப அவசியமான ஒன்று. நம்ம வந்து ஒரு மிஷினரிஸ் வாங்கினோம் அப்படின்னா அது எப்போ பிரச்சனை வருதோ அது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே விட்டுறது, அதை அப்படியே ரன்னிங்கில் விடக்கூடாது. ஸோ ஷெட்யூல் இந்த டைப் ஆஃப் மோட்டார்ஸ் இந்த ஒர்க்கில் இருக்கிறது அப்படின்னா அந்த மோட்டார்ஸை வந்து இந்த ஷெட்யூல் படி இத்தனை இயர்ஸ்க்கு இத்தனை மந்த் ஒன் டைம் வந்து மெயின்டைன் பண்ணணும் இருக்குது. அந்த மாதிரி அந்த ஷெட்யூல் படி அந்த மோட்டார் வந்து ப்ராப்பராக நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்படி மெயின்டெனன்ஸ் இல்லை அப்படின்னா அது கண்டிப்பாக மோட்டாருடைய கோர் பண்ணுற வைண்டிங்கில் வந்து என்ன ஆகும், ஹீட் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகி அந்த லாஸஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து குறைக்கணும். அப்படி நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக பண்ணும்போது என்னென்ன நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா பேரிங்ஸ் வந்து சரியாக இருக்கா. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து ஓவர் லோடு இருந்தால் ஒரு அண்டர் லோடில் ரன் ஆகிட்டு இருக்கா, கரெக்டான லோடில் தான் நம்ம வந்து கெப்பாசிட்டி கரெக்டான அளவு தான் நம்ம லோடு கொடுத்துட்டு ரன் பண்ணிட்டுருக்கோமா, இல்லை ஓவர் லோடு இருக்கா, இல்லை அண்டர் லோடு இருக்கா, குறைவான லோடு அளவு ரன் ஆகிட்டு இருக்கா, இல்லை அதிகபட்ச லோடு அளவு ரன் ஆகிட்டு இருக்கா அப்படின்றத ஒன்று பார்க்கணும். அப்படின்னா அதை கண்டிப்பாக சரி பண்ணிக்கணும். ரெண்டாவது வந்து பேரிங்ஸ் வந்து ஏதாச்சும் வந்து உடஞ்சிருக்கா இல்லை கிழிஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அதே சமயத்தில் அந்த பேரிங் யூஸ் பண்ணக்கூடிய லூப்ரிகன்ஸ் அதனுடைய தன்மை, அதனுடைய ப்ராப்பர்ட்டி, அதனுடைய குவாலிட்டி குறைஞ்சிருக்கா கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத அதை பார்த்து அது சரியில்லை அப்படின்னா அதை வந்து புதுசாக நம்ம என்ன பண்ணிக்கணும், ரிப்ளேஸ் பண்ணி மாற்றிக்கணும். அதே சமயத்தில் கனெக்ஷன்ஸ்
இப்போ ஸ்டார்டர் மோட்டார் கண்டிப்பாக ஸ்டார்டர் சூஸ் பண்ணிப்போம், கண்டிப்பாக மோட்டார் சூஸ் பண்ணுவோம். அந்த ஸ்டார்டர் போய் டெர்மினல்ஸ் கனெக்ஷன், அதே போல் மோட்டார் ஒரு டெர்மினல்ஸ் கனெக்ஷன் அந்த டைட்டாக இருக்கா, வாய்ஸ் கனெக்ஷன்னா அந்த டெர்மினல்ஸ் எல்லாம் வந்து சரியாக டைட் கண்டிஷன் இருக்குது அப்படின்றது அதையும் நம்ம செக் பண்ணி அதையும் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் ஸ்டார்டருடைய கண்டிஷன்ஸ் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது செக் பண்ணி அந்த மெயின்டெனன்ஸ் வந்து சரியாக பண்ணிக்கணும். ஐ மீன்ஸ் அந்த இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சரியில்லை, அது பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம ரிவ்யூ பண்ணி சரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மெயின்டெனன்ஸ்னால சரியாக பண்ணுறதுக்கு நம்ம லாஸஸ் ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து ஏஜ்ங்கிறது தெரியும். நான் வந்து நம்மளுடைய நம்ம நாள் எத்தனை நாள் அதை வாங்கி நம்ம எத்தனை நாள் அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய ப்ராப்பராக மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னாவே நார்மலாக ஒரு 10 இயர்ஸ்க்கு அது மட்டும் ரன் ஆகும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்.